நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கு. நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நன்னாளிலே. இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கு. நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நன்னாளிலே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நிலையில்லா இவ்வுலகில் நெறி தவறியே அலைந்தோம். நின்னொளி பிரகாசித்திட நித்திய ஜீவன் கண்டடைந்தோம். மறுபடியும் பாடுங்க. நிலையில்லா இவ்வுலகில். கரங்களை தட்டி எல்லாரும் பாடுங்க. நல்ல உற்சாகமாக உங்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் ஒளி பிரகாசித்திட. அல்லேலூயா. நித்திய ஜீவன் நம்பிக்கைக்குள் வந்தோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உன்னை நாடி மண்ணை அடைந்தோம். புகழ் தேடிய மாற்றம் கொண்டோம். விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோம். இயேசுவின் தரிசனத்தால் உன்னை நாடி மண்ணை அடைந்தோம். புகழ் தேடிய மாற்றம் கொண்டோம். விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோம். இயேசுவின் தரிசனத்தால் எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் நம்ம பகிர்ந்து கொடுக்க தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் ஞாபகப்படுத்தின வார்த்தை 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 16வது வசனம். 2 Chronicles chapter 7 verse 16. அதில் 2 நாளாகவும் 7:16 இப்படியாக சொல்லுகிறது. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயம் எந்நாளும் இங்கே இருக்கும். Hallelujah. For now I have chosen and sanctified this house, that my name might be there forever, and mine eyes and my heart will be there perpetually. இந்த வாக்குறுதி சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி. கர்த்தருடைய ஆலயத்தை மிகுந்த சிரமத்தோடு கட்டி முடித்து 6வது அதிகாரத்தில் ஒரு நீண்ட ஜெபம், வெவ்வேறு சூழ்நிலையிலும் கர்த்தருடைய ஆலயத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்த பின்பு நீ பாருங்கள் 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் சாலம் ஜெபம் பண்ணி முடித்த போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலி மற்ற பலிகளையும் பட்சித்தது. நீ பாருங்கள், ஜெபம் பண்ணும் பொழுதும் ஆண்டவர் கவனிக்கிறார். முடித்த உடனே அப்படின்னு சொல்லும் பொழுது முழு கவனம் அந்த ஜெபத்தின் மேலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கி பாருங்கள், இந்த வாக்கு தத்தத்தின் முக்கியத்துவத்தை உங்கள் மத்தியில் சுட்டி காட்ட விரும்புகிறேன். கர்த்தருடைய சபையின் மீது 3 காரியங்கள் இந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி. கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஆண்டவர் கொடுத்துருக்க என்னது? அவருடைய நாமத்தை வைத்திரு. ஐ ஹவ் சோசன் அண்ட் சாங்டிஃபைட் திஸ் ஹவுஸ் என்று சொல்லுகிறார். நான் இந்த ஆலயத்தில் என் நாமத்தை என்றென்றைக்கும் வைக்கும்படி இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன்
ஒரு இடத்துல வாசித்து கொண்டிருந்தேன், sanctified எல்லாம் பரிசுத்தப்படுத்தினேன் என்பதுக்கு அர்த்தம் பிரித்தெடுத்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சபையை குறிக்கிறது இது. இரண்டாவது பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் இருக்கிற உங்களை எனக்கும் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் அது. ஹல்லேலூயா. என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லார் பாருங்க. உங்க மேல என் மேல ஆண்டவர் தம்முடைய நாமத்தை வைத்து நீங்களும் நானும் தான் அவருடைய ஆலயம். இன்னைக்கு ஆண்டவருடைய நாமம் இந்த ஆலயத்தின் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காகவே இந்த ஆலயத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இரண்டாவது சொல்றாரு, என் கண்களும் என் இருதயம் என்னாலும் இங்கே இருக்கும். ஹல்லேலூயா. அதை நான் இப்படியா வாசிக்கிறேன், என் பார்வையும் என் நினைவும் இந்த ஆலயத்தின் மேல எப்பொழுதும் இருக்கும். ஹல்லேலூயா. உங்க மேல என் மேல மாத்திரம் இல்ல, நம்ம இந்த ஆலயத்தின் இந்த சபையின் இந்த வளாகத்தின் மீது ஹல்லேலூயா கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பாதுகாவல், கர்த்தருடைய ஆளுகை என்றென்றைக்கும் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அது முந்தின வசனத்தை கூட நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது சாலமோனை பார்த்து இப்படியா ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாசிங்க. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறோமாய். அதனால தான் பாருங்க, சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்த உடனே, சிலர் பாருங்க ஜெபம் பண்ணும்போதே தூங்கிடுவாங்க. ஒருத்தர் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது என்ன செஞ்சிருவாங்க, தூங்கிடுவாங்க. முடித்ததே தெரியாமல் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ முடிச்சிட்டார் உட்கார் அப்படின்னு சொல்ல வேண்டியதாரு. இது இந்த காரியம் ஆண்டோட்டு நடக்காது. நம்ம உள்ளத்தில் ஒரு சின்ன அங்கலாய்ப்பு வந்து ஜெபிக்கும் பொழுது ஹல்லேலூயா. தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே பதில் வந்தது. எலியா ஜெபம் பண்ணி முடித்த உடனே அக்கினி இறங்கினது. சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்த உடனே அக்கினி இறங்கினது. இன்னைக்கு உங்களுக்கு ஜெபத்தையும் என்ன ஜெபத்தையும் கேட்க பார்க்க மேலேருந்து 2 கண்ணு 2 காது எப்பயும் திறந்துருக்குங்க. ஒருத்தருடைய இருதயம் இந்த ஆலயத்தின் மேலே இருக்கிறது. ஹல்லேலூயா. எசேக்கியேல் 43வது அதிகாரம் ஹல்லேலூயா 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே, இது நான் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் என் சிங்காசனமும் என் பாத பீடத்தின் சாணமுமாய் இருக்கிறது. இனி இஸ்ரவேல் வம்சத்தாரும் அவருடைய ராஜாக்களும் என் பரிசுத்த நாமத்தை தங்கள் மேடைகளில் தங்கள் வேசித்தனங்களாலும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களாலும் தீட்டுப்படுத்துவதில்லை. ஆனால் அந்த முக்கியமான முதல் பகுதி, என் சிங்காசனமும் என் பாதப்பீடமும் இருக்கிற ஒரு ஸ்தானம். இது இந்த பிளேஸ். திஸ் பிளேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் நம்முடைய சரீரமும் நம்ம ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பாருங்கள், மேலேருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். என் கண்களும் என் நினைவும் எப்பொழுதும் என்னாலும் இங்கே இருக்கும். ஹல்லேலூயா. மைன் ஐஸ் அண்ட் மை ஹார்ட் shall be there perpetually. ஹல்லேலூயா. எப்படி நம்மையே நினைத்து கொண்டிருக்கிறார், எப்படி நம்மையே 24 மணி நேரம் நம்ம இருக்கமோ இல்லையோ. அநேக நேரம் பார்த்துருக்கிறேன். சில நேரம் பாருங்கள், நம்ம ஓரளவுக்கு தான் இந்த இடத்தை காக்க முடியும். அல்ல, நம்முடைய தேவனுடைய பார்வை எப்பொழுது இந்த இடத்தின் மேலே இருக்குது, எப்பொழுது இந்த இடத்தின் மேலே அவர் நினைவாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்தின் மேலே மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, புதிய ஏற்பாட்டில் வந்து விட்டால் இடத்தை காட்டிலும் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் 19-20 வசனங்களை வாசிக்கும். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் என்ன செய்யுங்க, தேவனை மகிமைப்படுத்துங்கள்னு சொல்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, திருச்சபையின் மீது, இந்த ஸ்தலத்தின் மீது, மிக முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையின் மீதும் எப்பொழுதும் அவருடைய கண்கள், அவருடைய இருதயம் இருக்கிறதுன்னு இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம். அவருடைய நாமம் இருக்கிறது, அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது, அவருடைய சிங்காசனம், அவருடைய பாதப்பீடம், இதெல்லாம் இந்த இடத்து மேலே தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம மேலே தான் கண்ணோக்கமாக இருக்கிறார். ஒரு நிமிஷம் கூட, ஒரு வினாடி கூட அவர் விலகுவது கிடையாது. அந்த சந்தோஷத்தில், அந்த தைரியத்தில் ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்ல விடுதலையாக இருங்க. எதை பற்றி ரொம்ப ஓவராக திங்க் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது ராஜா சொல்ல, உம்முடைய பார்வைக்கு மறைவான எங்கே போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உடைய கரம் பிடி, பூமியின் கடையாந்திரத்தில் போய் பாய் விரித்து படுத்தாலும் அங்கேருந்து பிடிச்சி இழுத்து கொண்டு வருவார். ஹல்லேலூயா.
அவரால் செய்ய முடியாத காரியமே கிடையாது. அவருடைய பார்வைக்கு மறைவாக எந்த மனுஷனும் எங்கேயும் போக முடியாதுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய வாயில் ஒரு சொல் பிறவாதற்கு நம்ம உள்ளத்தில் இருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவனை ஆராதித்து கொண்டிருக்கோம். இந்த நாளில் செய்தியில் பார்க்கும் பொழுது ஆண்டுடைய பார்வையை குறித்து பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பார்த்து கொண்டிருக்கிற தேவன் எதை பார்த்து கொண்டிருக்கிறார், எதற்காக பார்த்து கொண்டிருக்கிறார்? ஒரு 5 முக்கியமான வசன பகுதியில் இன்னைக்கு வாசிக்க இருக்கிறேன். முதலாவது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சங்கீதம் 11வது அதிகாரம். சங்கீதம் 11வது அதிகாரத்தில் ஆரம்பம் கொஞ்சம் ஒரு மாதிரி நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை போல தாவீதின் பிரச்சனைகளை குறித்து சொன்னாலும் 4வது வசனத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. மேலிருந்து பார்த்து சோதித்து அறிகிறார். உள்ளே வருகிற நோக்கத்தை பார்த்து அவர் கண்டறிகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரு நம்ம பேசுறதுக்கு முன்னாலே நம்ம வந்திருக்கிற நிலைமை, நம்ம வந்திருக்கிற எண்ணங்கள் எல்லாத்தையும் கண்டறிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கு, அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இன்னைக்கு ஆட்சி செய்கிறவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு அதாவது இந்த தேசத்தின் இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போ நம்ம தேசத்தின் தலைவர்கள் இருக்கிறாங்க. தமிழக முதலமைச்சராக இருக்கலாம், இந்திய தேச பிரதம மந்திரியாக இருக்கலாம். அவங்களுக்கு முழு தேசத்தை குறித்த ஒரு பார்வை இருந்தாலும் ஒவ்வொரு தனி நபர், அந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனி நபர் மீது அவங்க பார்வை படவே முடியாது. ஒரு முறை கூட நம்ம தமிழகத்தின் முதல்வரோ இல்லை இந்திய தேசத்தின் பிரதமரோ என்னை பார்த்ததில்லை, பார்ப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கையும் இல்லை. உறவு இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆண்டவரே அனுக்கிரகித்தால் நேரடியாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் அதிகமான வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் நீங்கள் பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ராஜாதி ராஜா தினந்தோறும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் தினந்தோறும் அவரை பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் எங்கே இருக்குது? அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்த்துக்கிட்டு இருக்கு. எதுக்கு பார்க்குறாராம்? அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா, அடுத்த 3 வசனங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் விரிக்கிறது. ஹல்லேலூயா. துன்மார்க்கன் மேல் கண்ணிகளை வரிசிக்க பண்ணுவார். அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படும். அவருடைய முகம் செம்மையானவர்களும் சரியாய் நடக்கிறவர்களுடைய முகம் பார்த்துக்கிட்டே இருக்குப்பா. ஹல்லேலூயா. அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஏன் கவலைப்படுறீங்க? ஹல்லேலூயா. நிறைய நேரம் நாதியே இல்லாதது போல அலைகிறோம் தேவ பிள்ளைகள். இன்னைக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, என் கண்களும் என் இருதயம் என்னாலும் கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. சகரியா 4வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது 10வது வசனத்தில், சகரியா 4வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். இங்கே பாருங்க, ஆண்டுடைய பணியை நம்ம செய்யும் பொழுது கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தருக்கு பிரியமான விருப்பமான வழியிலே ஹல்லேலூயா முறையிலே கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்யும் பொழுது கர்த்தருடைய கண்கள் எப்படி பார்க்குமா? என் பிள்ளை என்னுடைய ஊழியத்தை நான் விரும்புகிறபடி செய்கிறேன். ஹல்லேலூயா. என் தாசனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு, ஏன்னா ஆண்டவருக்கு ஒரு ஆசை. இவங்கெல்லாம் கல்லினால் மரத்தினால் கட்டின வீட்டில் இஸ்ரவேல் ஜனங்க செட்டில் ஆயிட்டாங்க. ஆனால் யோசுவா முதற்கொண்டு சாமுவேல் வரைக்கும் கூட எந்த நியாயாதிபதியின் நாட்களிலோ எந்த தீர்க்கதரிசி நாட்களிலோ கர்த்தருக்கு ஒரு ஆலயம் கட்டணும் ஒரு நபருடைய மனதிலும் என்ன செய்யல, வரல. ஆனால் தாவீது என்று ஒருத்தர் எழும்புகிறார். அவர் கட்டலை, அவருக்கு இன்னொரு ராஜா கேதுரு மரத்தினால் ஒரு வீட்டை கட்டி ஒரு பெரிய அரண்மனையை உருவாக்கி கூட அந்த அரண்மனையில் உட்கார்ந்து அவர் முதல்ல யோசிக்கிற ஒரு காரியம், இப்படி நான் ஒரு அழகான கேதுரு மர அரண்மனையில் இருக்கிறேன், ஆனால் கர்த்தருடைய வீடோ கர்த்தருடைய ஆலயமோ இன்னைக்கு திரைகளின் கீழே இருக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு செய்யணும் அப்படின்னு மேலேருந்து ஒருத்தர் பார்க்குறாங்க. அப்பா, யாருக்குமே வராத ஒரு யோசனை, எனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு. ஹல்லேலூயா. சங்கீதம் 132 கூட வாசிக்கிறேன், அந்த வீடு கட்டப்படுற வரைக்கும் என் படுக்கையாகி கட்டில் கூட ஏற மாட்டேன்னு சொல்லி தாவீது அப்படி வாழ்ந்தவர். இன்றைக்கும் பாருங்கள், கர்த்தருக்காக நம்ம செய்கிற ஒவ்வொரு
ஹல்லேலூயா. காரியத்தை மேலேருந்து சந்தோஷமாய் பார்க்கிற கண்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்மை சந்தோஷமாய் பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கணும். எப்பயுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவருடைய இமைகள் மனுபுத்திரரை சோதித்தறிந்து கொண்டிருக்கிறது. ஒன்று மாத்திரம் நல்லா ஞாபகம் வச்சு, நம்ம வழிகள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய பாதைகள், நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் மேலேருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சந்தோஷமாய் பார்க்கக்கூடிய அளவுக்கு வாழுங்க. துக்கத்தோடு பார்க்கக்கூடிய அளவுக்கு எந்த காரியத்தையும் செஞ்சிடாதீங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் சொன்னேன், எப்பா நான் உள்ள இருந்து நீ செய்கிற எல்லா காரியத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் கண்ணு இங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு, ஒரு 2 கண் உள்ள இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கும் அதே மாதிரி தான். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன செஞ்சாலும் ஒரு 2 கண் உங்கள் உள்ள இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பேசுகிற எல்லாத்தையும் 2 காது கேட்டுக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க. நீங்கள் போகிற வழியில் உங்களோடு கூட வருது அது ஆண்டவர். அந்த நினைவோடு வாழுங்க. அவர் சந்தோஷமாக உங்களோடு கூட வர, சந்தோஷமாக நீங்கள் செய்கிறத பார்க்க, சந்தோஷமாக நீங்கள் பேசுகிறதை கேட்கக்கூடிய விதத்தில் வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மார்க் 12வது அதிகாரம் 41வது வசனத்தில் பார்க்கணும். ஆண்டவர் இயேசுவின் பார்வை. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் உட்காந்து ஒவ்வொருத்தர் போடுறத என்ன செய்தாராம்? எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஊழியத்தையும் பார்க்குறாரு, நம்ம போகிற வழிகளையும் பார்க்குறாரு, சர்ச்சுக்கு என்ன விதத்தில் வந்திருக்கிறீங்கன்றதை பார்க்குறாரு. கடைசியாக பாருங்கள், அவருக்கு என்ன கொடுக்குறோன்றதையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆகையால் அவருடைய இமைகள் மனுபுத்திரரை சோதித்து அறிகிறது. தான் முதல் குறிப்பு. 2வது பாருங்கள், அதில் நம்ம வாசித்த 2 நாளாகும் 7வது அதிகாரத்தில் 15வது வசனம் ஏற்கனவே நம்ம வாசித்தோம். ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறோமாய். இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் சபையில முதல்ல எதிர்பார்க்கிற ஒரு ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். ஜெபிக்காத சபையே கிடையாது. சந்தி மதியானன்னு கர்த்தருடைய ஆலயத்தில் இங்கே ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்திருக்கவைகளும் என் செவிகள். ஆமா, ஜெபத்தை காண்கிற கண்கள், நோக்கத்தை காண்கிற கண்கள். 2வது ஜெபத்தை காண்கிற கண்கள். 3வது பார்க்கும் பொழுது சங்கீதம் 32:8 இப்படியாய் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து. இன்னைக்கு ஆலோசனை சொல்லுகிற கண்கள். என் நமக்கு பார்வை இங்கே வரைக்கும் தான் தெரியுது. சில கொஞ்ச நாள் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி சிலர் ஃபோன் பண்ணி கேட்கும்போது சொல்லு, பாஸ்டர் வந்தனே பாஸ்டர் இந்த வாரம் கூட, என் கண்ணுக்கு நீங்கள் மாட்டில் பிரதர். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம கண்ணு இங்கேருந்து ஒரு 4-5 ரூபா தான் பார்க்க முடியுது. அதுக்கு மேலே யார் இருக்குன்னா ஓரளவுக்கு குத்து மதிப்பாக தான் சொல்ல முடியும். ஆனாலும் பாருங்கள், ஆண்டவர் மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். அந்த பார்வை, ஹல்லேலூயா, நீண்ட கால பார்வை. ஆண்டவர் எப்படி நடக்கணும் ஆலோசனை கொடுத்து நடத்துவார். நிச்சயமாக பார்த்துட்டேன், நம்ம தீமைக்கு ஒரு நாளும் உட்பட விடவே மாட்டார், கூட இருப்பார். பொல்லாதவருடைய எல்லா எண்ணங்கள் சூழ்ச்சிகளுக்கும் ஆண்டவர் விலக்கி காப்பார். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம், நீதிமொழிகள் 11:8. நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்துல யார் வருவானா? ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீதிமான டக்குன்னு தூக்கிடுவார், அந்த இடத்துல துன்மார்க்கம் வந்து உட்காருவான். இது கொஞ்சம் விகற்பமாக இருந்தாலும் ஹல்லேலூயா, நீதிமான் இக்கட்டிலிருந்து சில நேரம் சில இடத்துக்கு போகக்கூடாதுன்னு இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்த விட்டு நம்ம விலகின பிறகு சில பிரச்சனைகள் அங்கே வர்றதை பார்க்கலாம். நல்ல வேளை அங்கே இல்லைடா, நாம அங்கே இல்லை. ஹல்லேலூயா. நினச்சிருந்தா கூட தப்பிச்சிருக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவரே நம்ம விலக்கி கொண்டு போவார். ஏன்னா பார்க்கிற கண்கள் நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. நீதி 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள், பூமி எங்கும் அவருடைய பார்வை. இன்னைக்கு அவர் நம்ம வாழ்க்கையில காட்ஸ் ஹல்லேலூயா ஆல்மைட்டி பவர் வெளிப்படும்படியாய் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, உங்களுக்காக எனக்காக ஒருத்தர் பார்வையிட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சிசிடிவி போடணும், ஹல்லேலூயா என்னெல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் முயற்சி செய்கிறாங்க. எந்த சிசிடிவியும் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. ரொம்ப தேடுற நேரத்தில் டிஸ்க்கு கரப்டாக இருக்கும். ஏதாவது பார்க்கலான்னு நினச்சா அந்த நேரத்தில் பார்த்து டிஸ்க்கு கரப்டாக கண்டுபிடிக்க முடியலையே. ஆனால் உங்களுக்காக எனக்காக ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார்.
என் கண்களும் என் இருதயம். சும்மா கண்ணு மாத்திரம் இல்லைங்க, அவர் இருதயமே இங்கே தான் இருக்குது. உங்கள் மேலே என் மேலே அவருடைய கண்கள் மாத்திரம் இல்லை, அவருடைய இருதயமே இருக்குது. ஒரு விலை கொடுத்து வாங்கினா ஒரு ஐட்டம் அதோடைய மதிப்பு தெரிஞ்சு நம்ம வாழ்வோம். உங்களே எண்ணி ரத்தத்தை சிந்தி வாங்கியிருக்கிறாருங்க. எப்பயுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறார், எப்பயும் நம்ம நினைவாகவே இருக்கிறார். அல்லேலூயா. நான் உன் நினைவாக இருக்கிற பைபிளில் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். நான் எப்பயுமே உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு இன்றைக்கி சொல்கிறாரு. அல்லேலூயா. ஆகையால் எதை பற்றி வரி பண்ணாதீங்க, நல்ல சந்தோஷமாக இருங்க. அல்லேலூயா. ரொம்ப நீண்ட காலத்துக்கு குறித்து இது இப்படி ஆகிடுமோ, அங்கே போயிடுமோ, இந்த மாதிரி போய் முடியுமோ, இந்த மாதிரி எதையும் அவர் உடல்னா நடக்காதுங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழுங்க, அவருக்கு பிரியமாக வாழுங்க, அவர் சித்தத்தை செய்யுங்க, அவர் காட்டுகிற பாதையில் நடங்க. அல்லேலூயா. கடைசியாக பார்க்கும் பொழுது அவருடைய பார்வை யாத்ராமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 24-25 வசனங்களை வாசிக்கும் பொழுது அல்லேலூயா, கர்த்தருடைய பார்வையில் மிக முக்கியமான ஒரு பார்வை. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனைகளை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கள்ளவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். நமக்கு விரோதமாக இருக்கிற ஒரு கூட்ட ஜனங்க எல்லாருக்குமே இருப்பாங்க. உங்களுக்கு இருப்பாங்க, எனக்கும் இருப்பாங்க. ஒரு 4 பேர் நமக்கு சாதகமாக இருந்தால் இன்னொரு 4 பேர் நமக்கு பாதகமாக தான் இருப்பான். அவன் என்ன செய்கிறான், என்ன பண்ணுறான், அதை பற்றி எனக்கு எந்த விதமான எண்ணமும் கிடையாது. எனக்கு தெரியும், எனக்காக ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், இந்த ஆலயத்துக்காக ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இருக்கிற வரைக்கும் எதை பற்றி வரி பண்ண ரொம்ப ஓவராக இந்த சவுத்துக்கு வெளியே என்ன நடக்குது, என்னெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதை பற்றிலாம் எந்த கவலையும் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் இடையே ஒரு மேக ஸ்தம்பத்தை ஆண்டவர் போட்டார். ஏன்? இங்கேருந்து அவன் அவங்கள பார்க்கக்கூடாது. பார்த்தானாக்கா செய்யத்தக்காத சில காரியங்களை செஞ்சிருவான், ரொம்ப கலக்கப்படுவான், யோசனைப்படுவான்னு. இவங்க பாட்டுக்கு இந்த சைடில் இருக்கிறாங்க, வெளிச்சத்துலக்க அவங்க இருட்டில் இருக்கிறான். அல்லேலூயா. இங்கேருந்து 2 கண் அங்கே பார்க்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய சத்துருக்களையும் பார்க்கிற கண்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்காக நன்றி செலுத்தணும். ஏன்னா நமக்கு நிறைய நேரம் நம்ம பேதைகள், அல்லேலூயா, பல காரியங்கள் நமக்கு தெரியாது. ஆனால் நமக்காக 2 கண்கள் நமக்கு விரோதமாக இருக்கிறவர்களையும் பார்த்து அவங்களை கலங்கடிப்பார். அல்லேலூயா. ரதங்களின் உருளைகளை கலட்டி விடுவார். அல்லேலூயா. அவங்களே வாயிட்டு அறிக்கையிட்டு கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் பண்ணுறாருன்னு சொல்லக்கூடிய நாட்கள் வரும். அல்லேலூயா. இதையும் செய்கிற ஒரு தேவன் தான் நம்ம ஆராதிக்கிற தேவன். அவர் தான் சொல்கிறாரு, என் கண்களும் என் இருதயம் என்னாலும் கர்த்தருடைய ஆலயத்தில், இந்த கர்த்தர் மேலே நம்முடைய எல்லா நம்பிக்கையும் அல்லேலூயா வைத்து சந்தோஷமாக இந்த நாட்களை கடக்கணுங்க. யார் மேலே எந்த கசப்பு எது வருத்தம் கிடையாது. அல்லேலூயா. எந்த மனுஷர் மேலே நமக்கு எந்த விதமான வருத்தம் கிடையாது. அல்லேலூயா. அது கசப்பு கிடையாது. அல்லேலூயா. ஆனாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிற வரைக்கும், அவருடைய பார்வை நம்ம மேலே இருக்கிற வரைக்கும் எதை பற்றியும் வரி பண்ணாதீங்க. ஆனால் கர்த்தருக்கு பிரியமாக மாத்திரம் நடக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நோவாவை பற்றி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஒரு வார்த்தை, ஒரு 6வது அதிகாரம் 9வது வசனம் நினைக்கிறேன், எடுத்து வாசித்து பாருங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்து. ஆதியாகமம் 7:1 நீங்க வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக கண்டேன். அதாவது உன்னை பார்க்கும்போது நான் நீதிமான் என்று பார்த்துட்டேன்பா, அதனால தான் காப்பாத்துறேன். இன்னைக்கு நீதிமான்கள் காக்கப்படுவார்கள். வரப்போகிற நியாய தீர்ப்பில் நீதிமான்கள் தான் காக்கப்படுகிறோம். அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு உங்கள் கையை நீட்டாதீங்க, கவனமாக இருங்க, பரிசுத்தமாக வாழுங்க. பாஸ்டர் பார்க்குறாரோ இல்லையோ, உங்கள் புருஷன் பார்க்குறாரோ இல்லை, மனைவி பார்க்குறாங்களோ இல்லையோ, கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிற நினைவோடு வாழுங்க. கர்த்தர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாருன்ற நினைவோடு வாழுங்க. கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்கிற நினைவோடு வாழுங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. கண்ணில் மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஒவ்வொரு நாளும் நீர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர் என்கிற உணர்வோடு நான் வாழ்ந்துட உதவி செய்யும் அப்பா. இங்கே வந்திருக்கிற நாங்கள் எல்லாரும் அப்படியே வாழணும். ஆண்டவரே, செருபாபேலின் கையிலிருந்து தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்த்த கண்கள் எங்களையும் சந்தோஷமாக இன்னைக்கு பார்க்கட்டும். எங்கள் வாழ்க்கையை, எங்கள் குடும்பத்தை,
எங்கள் சபை இந்த ஊழியத்தை சந்தோஷமாக நீங்கள் பார்க்கணும். இந்த பகுதிகளுக்கு தொடர்ந்து ஒரு ஆசீர்வாதமாக வைக்கணும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையாகிய வசனங்கள் தைரியப்படுத்துகிறவர்களாய் தேற்றுகிறவர்களாய் இருக்கட்டும். அதே சமயத்தில் எச்சரிப்பின் வார்த்தையாகவும் இருக்கட்டும். சீர்பட செய்யும், சரிப்பட செய்யும், எல்லா காரியங்களையும் மனம் திரும்ப செய்யும். அல்லேலூயா. ஒரு மாற்றம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டும். குடும்பங்களில் இருக்கிற எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் மாற்றத்தை இந்த மாதத்தில் நீ தருவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில் இருந்து நாங்கள்லாம் செழித்திருக்க உதவி செய்யும், ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும், சாட்சியாக இருக்க உதவி செய்யும். எல்லா தீமைக்கு விலக்கி நீரை காத்தரலும். இயேசுவின் நாமத்தில் மிக தாழ்மையோடு வேண்டுகிறோம் எங்கள் அருமை நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக. நாசியிலே சுவாசம் தந்த தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். நாசியிலே சுவாசமுள்ள யாவுமே கர்த்தரையை துதிக்க கடவது. நம் நாசியிலே சுவாசம் தந்த தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். நாசியிலே சுவாசமுள்ள யாவுமே கர்த்தரையை துதிக்க கடவது. ஆமென். 10 நரம்பு வீணையுடனே கைத்தாழ துணியுடனே மேளத்தாழ தம்புருவுடனே கர்த்தரையை துதித்து பாடுவோம். எல்லாரும் சேர்த்து சொல்லுவோம். 10 நரம்பு வீணையுடனே கைத்தாழ துணியுடனே மேளத்தாழ தம்புருவுடனே கர்த்தரையை துதித்து பாடுவோம். நம் நாசியிலே சுவாசம் தந்த தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். நாசியிலே சுவாசமுள்ள யாவுமே கர்த்தரையை துதிக்க கடவது. நம் நாசியிலே சுவாசம் தந்த தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். நாசியிலே சுவாசமுள்ள யாவுமே கர்த்தரையை துதிக்க கடவது. துதியினாடை அணிந்து கொண்டு நீதி சால்வை போர்த்தி கொண்டு ரட்சிப்பின் பாத்திரம் எடுத்து இயேசு நாமம் உயர்த்திடுவோம். துதியினாடை அணிந்து கொண்டு நீதி சால்வை போர்த்தி கொண்டு ரட்சிப்பின் பாத்திரம் எடுத்து இயேசு நாமம் உயர்த்திடுவோம். நம் நாசியிலே சுவாசம் தந்த தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். நாசியிலே சுவாசமுள்ள யாவுமே கர்த்தரையை துதிக்க கடவது. நம் நாசியிலே சுவாசம் தந்த தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். நாசியிலே சுவாசமுள்ள யாவுமே